ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை முழுவதும் அழித்தது என்ன தெரியுமா? அது பணம் இல்லை, பகை இல்லை, ஒரு விஷயம் மட்டும், அது காமம். ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு மாமனிதரை சந்தித்தார். அவர்தான் கௌதம புத்தர். அந்த சந்திப்பு அவன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. இன்றைக்கு அந்த கதையை கேட்கப் போகிறீர்கள். வணக்கம் நண்பர்களே. பண்டைய இந்தியாவில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. அது அவனுக்கு காம ஆசை. அது மிகவும் அதிகம். அவன் எதை பார்த்தாலும் அதை அடைய வேண்டும் என்ற ஆசை. அதனால் அவன் வாழ்க்கை மெதுவாக அழிந்து கொண்டே போனது. அவன் நண்பர்கள் அவனை விட்டு சென்றார்கள். அவன் மன அமைதியை இழந்தான். ஒரு நாள் அவன் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த ஒரு ஞானியை பார்த்தான். அவர் அமைதியாக இருந்தார். அவர் முகத்தில் அதிர்ச்சி தரும் அமைதி. அவர்தான் புத்தர். அவன் புத்தரிடம் கேட்டான், ஏன் எனக்கு அமைதி கிடைக்கவில்லை? அதற்கு புத்தர் சிரித்தார். பின்னர் அவர் கூறினார், நீ பிடித்துக்கொண்டு இருப்பதுதான் உன்னை வதைக்கிறது. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதற்கு புத்தர் ஒரு உதாரணம் சொன்னார். ஒரு மனிதன் தீயை கையில் பிடித்துக்கொண்டு நான் ஏன் எரிகிறேன் என்று கேட்பது போல நீ வாழ்கிறாய் என்று கூறினார். புத்தர் தொடர்ந்து கூறினார், காமம் என்பது ஒரு உணர்ச்சி. ஆனால் அதை நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது நம்மை கட்டுப்படுத்தும், அது மனதை அடிமையாக்கும், அது அமைதியை திருடும் என்று கூறினார். உடனே அந்த இளைஞன் புத்தர் சொன்னதை புரிந்து கொண்டான். அவன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்தான். அவன் மெதுவாக மனதை பயிற்சி செய்ய தொடங்கினான். ஆசையை புரிந்து கொண்டான். அதை அவன் அடக்கவில்லை, ஆனால் அதை கவனித்தான். பிறகு அவன் வாழ்க்கையில் அமைதி வந்தது. இவைதான் புத்தர் கூறினார், ஆசை இல்லாமல் வாழ வேண்டாம், ஆனால் ஆசையின் அடிமையாகவும் வாழ வேண்டாம். நாம் எல்லோரும் இந்த உலகில் வாழ்கிறோம், ஆனால் அமைதியுடன் வாழ்வதுதான் முக்கியம். மனதை வெல்லும் மனிதனே உலகத்தையே வெல்ல முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் இன்னும் பல புத்தர் கதைகளை கொண்டு வருகிறேன். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.